இந்தியாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் சேர்ந்து பல சேட்டலைட்ஸை உருவாக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஐஎஸ்ஆர்ஓ கிட்ட இருந்து இந்திய ஆர்மிக்காகவே பிரத்யேகமா லான்ச் பண்ண சேட்டலைட்ஸ் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம 2026ல ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. மொத்தம் 52 சேட்டலைட்ஸ் மிலிட்டரிக்காக மட்டும் லான்ச் பண்ணலான்னு. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம எக்ஸிஸ்டிங் சேட்டலைட்ஸ், ஆர்மி சேட்டலைட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். GSAT-7. இந்த GSAT-7 வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மல்டி பேண்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட், பிரைமர்லி ஃபார் நேவி. அதாவது ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் லைன், ரியல் டைம் கம்யூனிகேஷன், ஷிப்ஸ், சப்மரைன்ஸ், இந்தியன் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் அதுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. GSAT-7A, இந்த GSAT-7A சேட்டலைட் ஏர்ஃபோர்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் லிங்க் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எதுக்குன்னா ஏர்பேஸுக்கும் மேல இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்க்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட ஏவாஸ் ஏர்கிராஃப்ட், அதாவது ஏர்லி வார்னிங் ஏர்கிராஃப்டுக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். GSAT-6A இது அப்சல்யூட்லி நம்மளோட தரைப்படை ராணுவத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்டர் செக்யூரிட்டி, நம்ம ரிமோட் ஏரியால நம்ம ஆர்மிஸ் உள்ள போகும்பொழுது அவங்கள கண்காணிக்கிறது, அவங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கறது, எங்க எங்க யார் யார் இருக்கிறாங்க, எந்தெந்த தீவிரவாதிகள் எங்க எங்க பதுங்கி இருக்கிறாங்கன்றத கிளியரா இது பிக்சரோட நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல சேட்டலைட்ஸ் நம்ம இந்தியாவும் ஐஎஸ்ஆர்ஓவும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. உருவாக்கி நம்ம இந்தியாக்காக கொடுத்தும் இருக்காங்க. இன்னும் வருங்காலத்துல இத மாதிரி பல புதிய சேட்டலைட்ஸை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். நம்ம உருவாக்கணும். ஜெய்ஹிந்த்.